1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி ஐஐடி, ஜேஇஇ, ஷெஸ்சி, பேங்கிங். ஒரு ஆக்ஷன் திரைப்படத்துல போல ஒரு ஹீரோ இருக்கிறார். அவர் அமைதியாக வாழ்கிறார். அவருடைய மக்கள் அவரை நம்புகிறார்கள். அவருடைய நாட்டை காப்பாற்ற முயற்சி செய்கிறார். ஆனால் ஒரு நாள் அவரை யாரோ துரோகம் செய்கிறார்கள். அந்த துரோகம் ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு முழு நாட்டையே மாற்றிவிடுகிறது. இன்று உலகம் செய்திகளில் பார்க்கும் ஈரான் vs அமெரிக்கா என்ற பகை ஒரு நாளில் உருவானது இல்லை. அது ஒரு துரோகத்தின் விதையிலிருந்து வளர்ந்த பழிவாங்கும் கதை. இந்த கதையை புரிந்து கொள்ள நாம் 70 வருடங்களுக்கு முன் செல்ல வேண்டும். 1950கள். அந்த காலத்தில் ஈரான் ஒரு அமைதியான நாடு. அந்த நாட்டின் பிரதமர் முகமது மொசாதெக். அவர் ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்லை. சட்டம் படித்தவர், நேர்மையானவர். மக்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள். அவருடைய மனதில் இருந்த ஒரே ஒரு கனவு, நம்ம நாட்டின் வளம் நம்ம மக்களுக்கே இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த காலத்தில் ஈரானின் மிகப்பெரிய செல்வம் எண்ணெய். ஆனால் அந்த எண்ணெய் ஈரான் கையில் இல்லை. அது பெரும்பாலும் பிரிட்டிஷ் ஆயில் கம்பெனி கட்டுப்பாட்டில் இருந்தது. எண்ணெய் ஈரான் மண்ணிலிருந்து வந்தாலும் அதன் லாபம் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போய்க் கொண்டிருந்தது. ஈரான் மக்களுக்கு மிச்சம் வந்தது சில சில்லறை மட்டும். ஒரு நாள் மொசாதெக் பார்லிமெண்டில் நின்றார். அவர் சொன்ன ஒரு தீர்மானம் ஈரான் வரலாற்றையே மாற்றிவிட்டது. இப்போதிருந்து ஈரானின் எண்ணெய் ஈரான் மக்களுக்கே சொந்தம். அந்த அறிவிப்பு வந்த நிமிடம் ஈரான் மக்கள் மொசாதெக்கை ஒரு தேசிய ஹீரோவாக பார்த்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் லண்டனில் இருக்கும் பெரிய அலுவலகங்கள்ல ஒரு பயம் ஆரம்பிச்சது. அவர்கள் நினைத்தாங்க, இன்றைக்கு ஈரான், நாளை இன்னொரு நாடு, மறுநாள் உலகமே இப்படியே செய்தால் என்ன ஆகும்? அந்த பயம் ஒரு திட்டமாக மாறியது. அந்த திட்டத்துல ஒரு புதிய கூட்டாளி சேர்ந்தார், அமெரிக்கா. வெளியில் அவர்கள் பேசுவது ஃப்ரீடம், டெமோக்ரசி. ஆனால் ஒரு ரகசிய அறையில் மேஜை மேல் ஒரு வரைபடம். அந்த வரைபடத்தில் ஈரான் நாட்டை சுற்றி ஒரு வட்டம் வரையப்படுகிறது. ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. மொசாதெக்கை பதவியிலிருந்து கீழே தள்ள வேண்டும். அந்த ரகசிய திட்டத்திற்கு ஒரு பெயர், ஆபரேஷன் ஆஜாஸ். அதற்குப் பிறகு மொசாதெக்கின் அமைதியான வாழ்க்கை மெதுவாக சிதற ஆரம்பித்தது. நகரங்களில் வதந்திகள் பரவ ஆரம்பித்தன. நேற்று வரை ஹீரோ என்று பார்த்தவரை இன்று பத்திரிகைகள் வேற மாதிரி காட்டின. இவர் கம்யூனிஸ்ட். இவர் நாட்டை சோவியத் கைக்கு கொடுக்கப் போகிறார். இவர் ஆபத்தானவர். மக்களின் மனதில் சந்தேகத்தின் விதை விதைக்கப்பட்டது. இந்த எல்லாவற்றின் பின்னால் ரகசிய கூட்டங்கள், வெளிநாட்டு பணம், வாங்கப்பட்ட அரசியல் தலைவர்கள், கூட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட காசு. ஒரு காலை தெருக்களில் மக்கள் கூட்டம். மொசாதெக் டவுன், மொசாதெக் வேண்டாம். அது மக்கள் கோபம் போல தோன்றியது. ஆனால் அந்த கோபத்துக்கு ஸ்கிரிப்ட் எங்கோ எழுதப்பட்டிருந்தது. பின்னர் வந்தது ஒரு இரவு. டாங்குகள் நகரத்துக்குள் நுழைந்தன. கண்ணீர் குண்டுகள் வெடித்தன. சுடும் சத்தம். பின்னர் பிரதமரின் வீட்டு கதவு உடைக்கப்பட்டது. ஜனநாயகத்தால் வந்த ஹீரோ ஒரே இரவில் அரசியலில் இருந்து தள்ளப்பட்டார். அடுத்த நாள் செய்தித்தாளில் ஒரு சிறிய செய்தி மட்டும், அரசு மாற்றம். ஆனால் வரலாற்றில் அந்த நாளுக்கு ஒரு வேறு பெயர் இருக்கிறது. அமெரிக்கா ஈரானை துரோகம் செய்த நாள். மொசாதெக் வெளியேறினார். அடுத்த கேரக்டர் வந்தார், ஷா ஆஃபஸ் ஈரான். அரண்மனைகள், பெரிய ஆட்சி, பின்னால் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆதரவு. அவருக்காக உருவாக்கப்பட்டது ஒரு பயங்கர அமைப்பு. சாவாக், ரகசிய போலீஸ், எதிர்ப்பு பேசுபவர்கள் ஒரு இரவில் காணாமல் போவார்கள். சுதந்திரம், நீதிமன்றம், உரிமைகள், அவையெல்லாம் திரைப்படங்களில் மட்டும். ஆனால் மக்கள் மனதில் ஒரு கேள்வி மட்டும் வளர்ந்தது. நம்ம உரிமை கேட்டதற்காக நாமே தண்டனை வாங்கினோமா? வருடங்கள் சென்றன. பின்னர் வந்தது 1979 ஈரான் புரட்சி. நகரங்கள் முழுவதும் போராட்டங்கள். ஷாடவுன், அமெரிக்கா கோ பேக். இந்த போராட்டத்தின் மத்தியில் ஒரு பெயர் மெதுவாக எல்லா வீடுகளுக்கும் சென்றது, ஆயத்துல்லா கொமேனி. அவர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தாலும் அவருடைய குரல் கேசட் டேப்ஸில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒலித்தது. ஒரு நாள் புரட்சி வெடித்தது. ஷா விமானத்தில் நாடு விட்டு தப்பினார். மக்கள் அரண்மனையில் நுழைந்தனர். அவருடைய படங்களை கிழித்தனர். ஆனால் மக்கள் கோபம் இன்னும் அடங்கவில்லை. அவர்களின் நினைவில் ஒரு காயம் இருந்தது, 1953 துரோகம். அந்த கோபம் ஒரு இடத்தில் வெடித்தது. அது அமெரிக்க தூதரகம். மாணவர்கள் அந்த கட்டடத்துக்குள் நுழைந்தனர். அங்கே இருந்த அமெரிக்க தூதர்கள் கைதிகளாக மாறினர்.
ஒரு எண்ணிக்கை உலக வரலாற்றில் பதிந்தது. 444 நாட்கள். அந்த நாளிலிருந்து இந்த கதைக்கு 2 வெர்ஷன். அமெரிக்கா வெர்ஷன், ஈரான் தீவிரவாத நாடு. ஈரான் வெர்ஷன், நம்ம நாட்டை துரோகம் செய்தவர்கள். அதற்குப் பிறகு இந்த 2 நாடுகளுக்கும் ஒரு புதிய போர் ஆரம்பித்தது. நேரடி போர் இல்லை, ஆனால் நிழல் போர், மிலிட்டியா, ட்ரோன் தாக்குதல், பிரதேச அரசியல். இதற்கு மேலாக ஒரு புதிய பிரச்சனை, அணு திட்டம். ஈரான் சொல்கிறது நமக்கும் உரிமை இருக்கிறது. அமெரிக்கா சொல்கிறது நாங்கள் உங்களை நம்ப முடியாது. இந்த நம்பிக்கையின்மை ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கியது. JCPOA நியூக்ளியர் டீல். ஒரு நிமிடம் எல்லாம் சரியாக போகும் போல் இருந்தது. ஆனால் அரசியல் உலகத்தில் ட்விஸ்ட் எப்போதும் வரும். அமெரிக்காவில் தலைவர் மாறினார். ஒரு கையெழுத்து, அந்த ஒப்பந்தம் கிழிந்தது. மீண்டும் தடைகள், மீண்டும் பதற்றம். இன்று உலகம் பார்க்கும் ஈரான், மிசைல்கள், போராட்டங்கள், டேட் டு அமெரிக்கா என்ற கோஷங்கள். ஆனால் அந்த ஹெட்லைன்ஸுக்கு பின்னால் ஒரு நீண்ட கதை இருக்கிறது. ஒரு நாள் ஒரு நாட்டின் பிரதமர் தன் நாட்டின் வளத்துக்காக போராடினார். அதற்காக அவர் தள்ளப்பட்டார். அந்த துரோகத்தின் நிழல் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு சென்றது. இன்னைக்கு உலகம் பார்க்கும் ஈரான் ஒரு வில்லன் போல தோன்றலாம். ஆனால் அந்த வில்லன் உருவாக ஒரு துரோகம்தான் காரணம். அதனால்தான் இன்று செய்திகளில் வரும் ஈரான் எதிராக அமெரிக்கா ஒரு சாதாரண அரசியல் கான்ஃப்ளிக்ட் இல்லை. அது 70 வருடங்களுக்கு முன் ஆரம்பித்த ஒரு பழிவாங்கும் கதையின் அடுத்த சீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.